கடந்த 33 மாதங்களில் 30 லட்சம் வேலைவாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. ப்ராப்பராக என்ரோல்மெண்ட் ஆனது 60,000 பேர் தான். மற்றது எல்லாமே அன்ப்ரூவன். உண்மையிலே 27 லட்சம்ன்றது இஸ் இட் நாட் அ பிக் நம்பர்? பெரிய பெரிய எண்ணிக்கை இல்லைங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பேப்பர் தூக்கி போடலாம்ல. குறிப்பாக அதிமுக வெளிநாடுகளுக்கு போன அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட வெள்ளை அறிக்கை கொடுங்கன்றாரு. அன்புமணி ராமதாஸ் ரொம்ப இவ்வளோ பேருக்கு ஜாப் கொடுத்துருக்கீங்களா, அந்த வெள்ளை அறிக்கை கொடுங்கன்றாரு. அதை இந்த அரசு இன்று வரை இதில் ஒரு பெரிய ஹம்பக் நடக்குது. அதில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. தமிழகத்தை முன்னேற்ற குறிக்கப்பட்ட 7 முக்கிய திட்டங்களில் வருடம் 10 லட்சம் வேலை வாய்ப்புன்றதுக்கான தமிழ்நாடோட ஜிடிபி வளர்ந்துருக்கு. எஸ், வளர்ந்துருக்கு. அந்த வளர்ச்சிக்கு எந்த துறை காரணம்? சேவைத்துறை காரணம். எந்த சேவைத்துறை என்பது 7000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஜாப் வேக்கெண்ட்டாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக மின்சாரம் அண்ட் டீசல் பெட்ரோல். இதை நீங்கள் விலையை கம்மி பண்ண ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும், வேலையில்லா திண்டாட்டம் வெகுவாக குறையும். நம்ம தமிழ்நாடு மாணவர்களுடைய மொழி திறனும் கணக்கு திறனும் கம்பேர் பண்ணும்போது பீகாரை விட கம்மியாக இருக்குது. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள். வணக்கம் ஃபெலிக்ஸ் சார். திமுக சார்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுச்சு. என்னென்னா, கடந்த 33 மாதங்களில் 30 லட்சம் வேலைவாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. அப்புறம் 14.7 லட்சம் உறுதி அளிக்கப்பட்ட, அதாவது உறுதியாக இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான வேலைவாய்ப்புகளும் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையிலே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படின்னா தமிழ்நாடு உண்மையிலே வேற எங்கேயோ போயிருந்துருக்கலாம். ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் இது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்லைங்க, இதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஜாப் கிரியேஷன் அப்படின்றதுல தமிழ்நாட்டில் உண்மையிலே எத்தனை பேருக்கு அஃபிஷியலாக வேலை கிடச்சிது, ப்ரைவேட்டில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிது, கவர்மெண்ட்டில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குழப்பமும் கேள்விக்குறியும் அதில் இருக்குது. கவர்மெண்ட்டோடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்தும் முதல்வருடைய பேச்சுக்கள்லேருந்தும் நம்ம பார்த்தோம்னாலே என்னடா இவ்வளோ கூதல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, 2021 அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன? ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு. ஓகே, அப்போ இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ வந்திருக்கணும்? 40 லட்சம் வேலை வாய்ப்பு வந்திருக்கணும். ஓகேவா? இதுதான் அதாவது தமிழகத்தை முன்னேற்றுவதற்கான 7 முக்கிய பாயிண்ட் அப்படின்னு 7 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை எடுத்தாங்க. அதில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு. இதுதான் ரியாலிட்டி. இப்போ இது 2021 அறிவிக்கப்படுது. அப்படியே நம்ம February 16, 2024 வருவோம். அப்போ கலைவாணர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஒரு அறிவிப்பை, அந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சினா, இப்போ சேரவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்கள்ல, வேலை வாய்ப்பில் முதல்வர்கள் பணி நியமனம் சொல்லுவாங்களே, அதில் ஒரு 1598 பேருக்கு பணி நியமனம் வழங்குறாரு. அந்த பணி நியமனம் விழாவில் என்ன பேசுகிறாருன்னா, 60,567 பேருக்கு ஆல்ரெடி வேலை நம்ம கொடுத்துட்டோம். ஏதாவது 2021 2024 வரை 60,000 சொச்சம் அப்படின்னு வச்சுக்கலாமே, அவ்வளோ பேருக்கு நம்ம வேலை கொடுத்துட்டோம். அதற்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் நாட்களில் இன்னொரு 10,000 பேருக்கு வேலை நம்ம கொடுப்போம். பை June 24, ஜூன் 24க்குள்ளே. இது நான் February மாதத்தில் பேசுகிறார் இல்லையா, February மாதத்தில் பேசும்போது சொல்கிறாரு June 24க்குள்ளே ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுத்துருவோம் அப்படின்றத பேசுகிறாரு. அடுத்த 24 to 26 2 ஆண்டுகளில் இன்னொரு 50,000 பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்றது இல்லை, கொடுப்போம் தான், கொடுத்துருவோம். அது ப்ராமிஸ், இது பிளான். ஓகே, கொடுத்தது எவ்வளோ பேருக்கு? 60,567 பேருக்கு தான் ஜாப் கொடுக்கப்பட்டிருது. ஒரு அன்னை டேட்டில் அது எப்போனா இந்த 60,000 பேரும் 21 24 மார்ச்சுக்கு முன்பு வரை, மார்ச் அன்னைக்கு ஒரு 1598 பேருக்கு பணி நியமனம் கொடுக்குறாங்க. ஓகே, மற்ற 10,000 அந்த 50,000லாம் கொடுக்கப்படும் அப்படின்ற பேச்சு தான். அப்போ இது February மாதம் 2024 இப்படி சொல்லப்படுது. August 8, 2024 அப்போ தொழில்துறை அமைச்சர்
டிஆர்பி ராஜா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர் வந்து 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாரு, அந்த அடிப்படையில் 31 லட்சம் பேருக்கு ஜாப் கொடுத்துட்டோம். ஜாப் கிரியேட்டட் ஃபார் 31 lakhs அப்படின்றாரு. இது என்னைக்கு? ஆகஸ்ட் 8. அப்படியே 2-3 நாள் தள்ளிவாங்க, ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 2024 முதல்வர் வந்து கோட்டையில் பேசுகிறாரு. கோட்டையில் பேசும்போது அப்பயும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாரு, விச் இஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த புள்ளி விவரங்களை சொல்கிறேன். அதில் சொல்லும்போது 68,039 பேருக்கு இதுவரை நம்ம வேலை கொடுத்துருக்கோம். எப்பத்துலேருந்து 2021 24 வரை எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க? 68,000 வச்சுங்க, எதுக்கு 39 சேர்த்துக்கிறீங்க? 69,000 பேர் வேலை கொடுத்துருக்கோம். அந்த 69ல் 34,384 பேர் வந்து டிஎன்பிசி மூலமாக தேர்வு பண்ணப்பட்டிருக்கார்கள். 4 வருஷத்தில். அது 4 வருஷத்தில் 4 வருஷமா? ஆமாம், 4 வருஷத்தில் எவ்வளோ பேர் தேர்வு பண்ணியிருப்பாங்க? 34,384 பேர் டிஎன்பிசி மூலமாக தேர்வு பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 33,655 பேர் வேரியஸ், அதாவது லைக் எஜுகேஷனு, ஹெல்த்து, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், க்ரூஸ், இது மாதிரியான டிஎன்பிசி இல்லாமல் மற்ற துறைகளால் ஒரு 33,655 பேர் தேர்வு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து வேலை உருவாக்குறதுல வராதில்ல. நான் சொல்லி முடிச்சிடறேன். இது வந்து வேலை கொடுத்துட்டோம். இதுதான் கவர்மெண்ட் ஜாப் இவங்க கொடுத்துருக்குறது. எத்தனை வருஷத்தில்? 4 வருஷத்தில் 60,000 பேர் தான். அதே ஸ்பீச்சில் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு 77,79,000 பேருக்கு வேலை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்ததாக அதே ஸ்பீச்சில் இன்னும் ஒரு 50,000 ஜாப் வந்து 2024 26 நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னா எல்லாருக்கும் மண்டை குழம்பு போயிடுச்சு. என்னடா அது? சரி, அன்புமணி வந்துட்டார், இவர் ஆகஸ்ட்டில் பேசுகிறார், செப்டம்பரில் லைன் வர்றாரு, கொண்டா ஒயிட் பேப்பர் கொடுங்க. எந்தெந்த இது உண்மையிலே கன்ஃபியூஷன். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் தனியார்னா எத்தனை ஃபேக்ட்ரி, எத்தனை எம்ப்ளாய்மெண்ட், எந்த இப்படியான, அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க. அப்போ உறுதியாக சொல்லப்போனால், அதாவது ப்ராப்பராக என்ரோல்மெண்ட் ஆனது வந்து 60,000 பேர் தான். ஓகே, மற்றது எல்லாமே அன்ப்ரூவன். இப்போ உண்மையிலே இவர்கள் இத்தனை வேலை வாய்ப்பை கொடுத்துருந்தாங்கன்னா, உண்மையிலே 77 லட்சம்ன்றது இஸ் இட் நாட் அ பிக் நம்பர்? பெரிய பெரிய எண்ணிக்கை இல்லைங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பேப்பர் தூக்கி போடலாம்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில். இது நான் வந்து கற்பனையோ இல்லை வந்து திமுகவை எதிர்க்கணுமோ இல்லை அதிமுக ஆதரிக்கணுமோ சொல்கிறல, இது ஃபேக்ட்டு. இந்த ஃபேக்டை வந்து அவங்க உண்மையிலே 77, இப்போ ஒரு சொல்கிற 30 லட்சம், 31 லட்சம், 77 லட்சம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் அவங்க உண்மையிலே கொடுத்துருந்தா இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பேர், இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பேர், இந்தந்த கம்பெனியில் இத்தனை பேர்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருக்கலாம்ல, ஒரு வெள்ளரிக்கை கொடுத்துருக்கலாம். வாய்ப்பு அதுக்கு அதை எதிர்கட்சிகள் டிமாண்ட் பண்ணுறாங்க. அன்புமணி ராமதாஸ், எதிர்கட்சிகள் குறிப்பாக அதிமுக வந்து வெளிநாடுகளுக்கு போன அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட வெள்ளை அறிக்கை கொடுங்கன்றாரு. அன்புமணி ராமதாஸ் ரொம்ப இவ்வளோ பேருக்கு ஜாப் கொடுத்துருக்கீங்களா, அந்த வெள்ளை அறிக்கை கொடுங்கன்றாரு. அதை இந்த அரசு இன்று வரை கொடுக்கவில்லை. ஓகே, இப்படி கொடுத்ததாகவே வச்சுப்போம். நம்ம கொடுத்ததாகவே வச்சுக்கிட்டா கூட சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி அப்படின்னு ஒரு அமைப்பு, மத்திய அரசோட அமைப்பு இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டில், அதாவது 2024 துவக்கத்தில் 5.2% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும். இது தேசிய அளவை விட அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ இங்கே ஒரு முரண் இருக்கா இல்லையா? அப்போ எது உண்மை? மத்திய அரசு சொல்கிறது உண்மையா இல்லை இவங்க சொல்கிற 77 லட்சமும் உண்மையா? பட் ஒன்லி ஃபேக்ட் 60,000 பேருக்கு அவ்வளோதான் கிடைச்சிருக்கு. அது வந்து அதில் வந்து சந்தேகம் இல்லை. அது என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதனால தான் முதல்வரால் அந்த பைஃபர்கேட் பண்ணி சொல்ல முடியுது. இது டிஎன்பிஎஸ்சி மூலமாக இவ்வளோ எடுத்திருக்கோம். இது இப்போ கொடுத்த வாக்குறுதி என்னது? மாதம் 10 லட்சம், வருஷம் 10 லட்சம். இப்போ 5 வருஷத்தில் எத்தனை வந்திருக்கணும்? 50 லட்சம் வந்துருக்குமா? அதை லைட்டாக மேட்ச் பண்ணி டிஆர்பி ராஜா சொல்கிறாரா? 31ன்றாரு. நாங்கள் எங்கள் டார்கெட்டை தாண்டி போயிட்டோன்னு சொல்லிட்டு 77 லட்சம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நானும் எனக்கு தெரிஞ்சது எல்லா சோர்ஸ்லையும் தேடி பார்த்துட்டேன். இதில் கன்ஃபியூஷன் தான் இருக்காங்க. உண்மையான தகவல் இல்லை. உண்மையான தகவல் இருந்தால் வந்திருக்கணும்ல. See, if you have done something,
இஃப் த என்டையர் உங்களோட ஒப்போசிஷன் பார்ட்டிலாம் கேட்கும்போது இந்த பேப்பர் இவ்வளோ பேர் இந்த ஃபேக்ட்ரியில் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, இவ்வளோ பேர் இந்த ஃபேக்ட்ரியில் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னு ஈஸியாக கொடுத்துட முடியுமே. ஃபேக்ட் செக் வேறு வச்சுருக்காங்களா அவங்க? அது வச்சு அது தமிழக அரசு ஆமாம் தமிழக அரசு வச்சுருக்கு. அவங்க இமீடியட்டாக எடுத்துடலாங்க ஸ்டேட்டுக்கு. ஏன் அதை பண்ணலை? அப்போ இங்கே ஒரு பெரிய குழப்பம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறோமா? அப்போ இதுதான் உங்களோட இப்போ நீங்கள் உங்களுடைய கேள்வியை மறுபடியும் கேளுங்க. இல்லை அப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து வேலையின்மை திண்டாட்டமோ இல்லை இவங்க சொல்கிற மாதிரி 30 லட்சம் ஃபேக்ட் இல்லையே. அதான் ரியாலிட்டி. இதை வந்து உண்மை நம்பர்ஸ் வந்து நீங்கள் உண்மையிலே பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அது மாறாதில்ல. அது 10 நாளுக்குள்ளே மாறிடும், மாறாது இல்லையா? அப்போ இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒத்து போகல. எது ஒத்து போகும்னா அந்த கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்களா 60,000, அது பர்ஃபெக்டாக ஒத்து போகும். எல்லா இடத்துலையும் அது ஒத்து போகும். டிஎன்பிசி மூலியமா வந்தது இல்லையா? அது வந்து 68,000. அதாவது பிப்ரவரியில் பேசுகிறார் இல்லையா, பிப்ரவரி 16 அந்த வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்களா, அப்போ வந்து 60,567 பேர் சொல்கிறாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அடுத்த 6 மாதத்தில் அது வந்து எதுவாகுதுன்னா 68,000 மாறுது. விச் இஸ் ரியல். இது வந்து 6 மாதத்தில் 8,000 பேர், இன்னொரு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 8,000 பேர் எடுத்திருப்பாங்க, அது ரியல். பட் அதை தாண்டி இது இந்த 4 வருடங்களில் அவங்க உண்மையிலே அரசு வேலை கொடுத்துருந்தாலோ இல்லை தனியார் வேலை கொடுத்தாங்களா நம்பர்ஸ் க்ளீனாக வந்திருக்குமா இல்லையா? குத்து மதிப்பாக வராதுல்ல. ரெண்டாவது இவங்க ஈட்டிய முதலீடும் ஒருத்தர் ஒவ்வொரு நம்பர் சொல்கிறாங்க. அப்போ அதுலேயும் அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த 77 லட்சம் அப்படின்றத எடுத்துகிட்டு வராங்க, இல்லைன்னா 31 லட்சம்ன்றதை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதில் ஒரு பெரிய ஹம்பக் நடக்குது. அதில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரில. இதுதான் இவங்க வேலை வாய்ப்பில் அந்த 70 தமிழகத்தை முன்னேற்ற குறிக்கப்பட்ட அந்த 7 முக்கிய திட்டங்களில் மாதம் 10 லட்சம் வருடம் 10 லட்சம் வேலை வாய்ப்புன்றதுக்கான ரியாலிட்டி. அப்போ அதுக்கு தமிழ்நாட்டில் இப்போ வேலையில்லாத திண்டாட்டம்க்கான சூழ்நிலை இருக்குதா? நம்ம அதை பார்க்குறோம் தேசிய அளவில். இப்போ மொத்த இந்தியாவையும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ், மொத்த இந்தியாவோட ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடையது 5. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இந்த ஏர்லி 5.2. இது வந்து தேசிய வேலைவாய்ப்பை விட அதிகமாக, வேலைவாய்ப்பு இன்மையை விட அதிகமாக தானே இருக்குது. அப்போ அது இங்கே வந்து இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு இருக்குது. போதிய உழைப்புக்கேற்ற கூலி இல்லாமல் இருக்கும்ல, அது இன்னும் அதிகமாக இருக்குது. அப்போ இதுதான் ரியாலிட்டின்னும் போது இவங்க வந்து உருட்டல் தான். அப்போ தமிழ்நாடு வந்து முன்னேற்ற பாதையில் இருக்குது. நாங்கள் டேக்ஸ்லாம் வேலை வாய்ப்பை பொறுத்தவரை எஸ், இது வந்து இதுதான் ரியாலிட்டி. முன்னேற்ற பாதையில் இருக்கானா இருக்குது. ஜிடிபி உயர்ந்திருக்குன்னா உயர்ந்திருக்குது. இந்த ஜிடிபி உயர்ந்திருக்குல்ல, அந்த உயர்வுக்கு 50% எது காரணமாக இருந்தால் ஒரு எக்கானமி எடுத்துப்போமே, 3 விதமான எக்கானமி நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து சர்வீஸ் எக்கானமி, சேவை பொருளாதாரம். ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன் எக்கானமி, உற்பத்தி. மூணாவது வேளாண் துறை. ரைட்டா? இது மூணு தான் முக்கியமான ஃபேக்டர்ஸு. இதில் தமிழ்நாடோடைய ஜிடிபி வளர்ந்துருக்கு. எஸ், வளர்ந்துருக்கு. அந்த வளர்ச்சிக்கு எந்த துறை காரணம்? சேவைத்துறை காரணம். எந்த சேவைத்துறை என்பது ஜொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி கூட ப்ரொடக்ஷனில் கிடையாது. டெலிவரி, ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் ஹாஸ்பிட்டல்ஸு, எதெல்லாம் சேவை பண்ணி கொடுக்குறோம், அயன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் தருவது வரை எல்லாமே சேவை சம்பந்தமானது தான் வளர்ந்து. இந்த சேவைத்துறைக்கு தமிழக அரசு என்ன பண்ணுது? அவங்களோட கான்ட்ரிபியூஷன் உண்மையே கிடையாது. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எங்கே வரும்னா உற்பத்தி துறைக்கும் வேளாண் துறைக்கும் தான் வரணும். உற்பத்தி துறையில் நம்மளது நாட் ஈவன் 30%. அதான் இப்போது ஒரு அது வேளாண் துறை இன்னும் 12% 10% சம்திங் எனக்கு எக்ஸாக்டானா, பட் அது வந்து 12-15க்கு மேலே இருக்காது, 30 கூட போல. அப்போ ஒரு திடமான ஆரோக்கியமான எக்கானமிக்கு எது முக்கியம்னா ப்ரொடக்ஷன் எக்கானமி தான் ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது அதை விட ரொம்ப முக்கியம் நம்மள மாதிரி ஸ்டேட்டுக்கு அக்ரிகல்ச்சர் எக்கானமி ரொம்ப முக்கியம். சேவை எக்கானமின்றது ஏதாவது ஒரு சின்ன மீடியா கூட ஒரு சேவை தான். அப்போது ஏதாவது ஒரு சின்ன அழுத்தமோ இல்லை வந்து ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸோ வந்ததுன்னா ஃபஸ்ட்டு அடி வாங்குறது
சேவை தான். அது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய தனி மனிதோட உழைப்பு. இப்போ ப்ரொடக்ஷன் எக்கானமிக்கு தமிழ்நாடு என்ன பண்ணுது? லேண்டு ஃப்ரீயாக கொடுக்குது, தண்ணி கொடுக்குது, கரண்ட் சப்சிடியில் கொடுக்குது. ஆனால் அங்கே அதோடைய ப்ரொடக்ஷன் இது க்ரோத் இல்லைல்ல. அப்போ இது தனி மனிதர்களுடைய நம்மளுடைய உழைப்பு தானே ஒழிஞ்சு இதுக்கும் ஸ்டேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்டேட்டு வந்து அதிகமாக அக்ரிகல்ச்சருக்கு ஃபண்டு பண்ணுது. அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட் போடுறாங்க, பல ஆயிரம் கோடிகள் ஒதுக்குறாங்க. ஆனால் அது வந்து 10, 12, 10 தான் நிற்கிது. அப்போ ஸ்டேட் எங்கெங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதோ அங்கெல்லாம் அவுட் ஆகிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஸ்டேட் கிளைம் பண்ண முடியாது அப்படின்றது அதுதான் நிதர்சனமான. ஆனால் டெக்ஸ்டைல்லாம் நாங்கள் வந்து பிரம்மாண்டமாக உலக அளவில் பயங்கரமாக பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூரில், திருப்பூர்லலாம். எங்கே உங்களுக்கு அது நீங்கள் பண்ணியிருக்கோம்னா அந்தந்த ஸ்டேட் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டோட நீங்கள் வந்து ஒரு இது திஸ் வாஸ் திஸ் அப்படின்னு ஒவ்வொரு டேட்டா கொடுங்க. டேட்டா தானே அல்டிமேட்டாக பேசும். அதில் போய் சொன்னாலும் கண்டுபிடிச்சலாம்ல. இதில் 2036 வந்து நான் 1 ட்ரில்லியன் அளவுக்கு தமிழ்நாடு அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்திடுவேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள். இவர் வந்து அங்கே வந்து 5 ட்ரில்லியன் இவர் சொன்னார். அவர் 50 ட்ரில்லியன் சொன்னார் போல இருக்கு. ஐ திங்க் மோடியோடைய கவர்மெண்ட்டு 50 ட்ரில்லியனா ஏதோ அவங்க ஒரு டார்கெட் வச்சாங்க. நீ மட்டும் தான் டார்கெட் வைப்பேன், நான் வைக்கிறேன் பாரு அப்படின்றது தான் இந்த 1 ட்ரில்லியன். உங்களுடைய வாழ்க்கை தரம், சக மனிதர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குதா? எல்லாரும் இங்கே வந்து 2வது அரசு துறை மொத்தம் 12 லட்சம் எம்ப்ளாயிஸுங்க. நான் முந்தானேத்து கூட ஒரு ஆர்டிஐயில் 185 துறையில் போடும். எல்லாத்துலேயும் வேகன்சி இருக்குது. ஒரு அம்மா உண்மையிலே நான் சொல்கிறேன், ஒரு தாசில்தார் எங்களை வந்து 7 நாளும் வேலை செய்ய சொல்கிறாரு. லீவ் நாளில் கூட வந்து வேலை செய்யக்கூடாது. நைட்டு 7 மணி வரையும் வேலை செய்கிற சொல்கிறாரு. காரணம் என்னென்னா அங்கே வந்து போதிய ஆட்கள் இல்லை. ஸோ இந்த கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூ. ஸோ வேலைவாய்ப்புன்றது இது பெருசாக நம்ம அவங்களுடைய இந்த எம்டி ப்ராமிஸாக தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். இல்லை, இந்த வேலையில்லாத திண்டாட்டமும் இதுவும் மது சார்ந்தும் உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்ல. ஏன்னா இவனுக்கு வேலை இல்லைன்னா அடுத்து இவன் என்ன செய்வான்? இல்லை அடுத்து மது தேடுறது, இல்லை சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி. அதுக்கு காசு வேணும் இல்லைங்க. தட் கேனாட் பி பிளேம். நீங்கள் வந்து ப்ராப்பராக வேலை வந்து அரசு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் வேலை உருவாக்குற சூழலை கொடுக்கலாம். இப்போது அதில் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மின்சாரத்துறை. மின்சாரமும் போக்குவரத்தும் ரொம்ப முக்கியமாக. மின்சாரம் அண்ட் டீசல் பெட்ரோல் இதை நீங்கள் விலையை கம்மி பண்ண உங்களுடைய ப்ரொடக்ஷனும் வேலையில்லா திண்டாட்டமும் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும், வேலையில்லா திண்டாட்டம் வெகுவாக குறையும். ஆனால் இங்கே நடக்கிற பல்வேறு குளறுபடிகளில் உங்களுடைய இப்போ அடுத்த மாதம் ஜூலையில் மறுபடியும் கரண்ட் பில் ஏற்ற போகிறாங்க. பல நிறுவனங்கள் ஜிஎஸ்டியோட ப்ரெஷர் தாங்காமல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து கரண்ட் பில்லை ஏற்ற மறுபடியும் எப்படி முடியும்? அட் த எண்ட் ஆஃப் தி டே நான் உழைக்கிறேன், விற்கிறேன், மேனுஃபேக்சர் பண்ணி அது வெளில போகும்போது எனக்கு ப்ராஃபிட் வரும்ல. எனக்கு லாஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி நான் கண்டினியூ பண்ண முடியும்? அது லாஸுக்கு யார் காரணம்னு பார்க்கும்போது அரசாக இருந்ததுன்னா அரசை எடுத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போக தானே செய்யணும். அதான் ரியாலிட்டியாக நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, ஒரு ஆளும் அரசு வந்து இவ்வளோ வெளிப்படையாக எப்படி அப்புறம் நீங்கள் 10 நாளைக்கு ஒரு தடவை இதெல்லாம் டேட்டாஸ் எல்லாம் மாற்றி சொல்ல முடியுது? அதனால தான் சொல்ல முடியுது. இல்லை, எப்படி டேட்டான்றது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தானே இருக்கும். ஆமாம். இல்லைனா க்ரோத் பாயிண்ட்டாக இருந்தால் கரெக்டாக க்ரோத் பாயிண்ட்லேயே போய்ட்டுருக்கணும். ஒரு மாதத்தில் 30 லட்சம் இருந்தது, அடுத்த 2-3 நாள்லேயே 70 லட்சம் ஆச்சுன்னா எப்படி அது முடியும்? இப்போ சமீபமாக ஸ்கூல் ஓப்பன் ஆச்சு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷனில் நாங்கள் ஒரு தன்னிறைவு அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் கொண்டு போயிட்டோம். எஜுகேஷனில் பயங்கரமாக தமிழ்நாடு வளர்ந்துருச்சு, மிக சிறப்பாகவே நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். அதுவும் அன்பில் மகேஷ் வந்ததுக்கப்புறமா மிக சிறப்பாக செயல்படுது அப்படின்னு கூட முதல்வர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, தமிழ்நாட்டுடைய அடிப்படையான முதுகெலும்பே வந்து எஜுகேஷன் தான். அதை வச்சு தான் நம்ம மற்ற ஸ்டேட் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. பட் இதுலேயுமே இப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எவ்வளோ குழந்தைகள் பள்ளியில் சேர்கின்றன, அதாவது 6லேருந்து 10 வயது உள்ள அப்படின்றத அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்ம ஊர் ரீசன்ட் சர்வீஸ் 91%. ஓகே, ஸ்கூலில் அட்மிஷன் ஆகிறதுல 91% மாணவர்கள் 5 to 6 ஏஜில் சேர்ந்துடுறாங்க. ஓகே, பட் கேரளாவில் இது, கர்நாடகாவில் எவ்வளோ இருக்குது? இது 97.4. ஓகே, அதே மாதிரி கேரளாவில் 94.4.
தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் 91.1, நம்மளோட 1.1% அதிகம். ஓகே. திரிபுரா இந்தியாவிலே நம்பர் 1 97.9%. ஓகே. நேஷனல் ஆவரேஜ் இருக்குல்ல, தேசிய அளவிலான ஆவரேஜ் வந்து 90.1. அப்போது இந்தியா அளவில் விட இப்போ நம்ம இந்த சதர்ன் ஸ்டேட்டில் நம்ம தான் ரொம்ப கம்மி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஆனால் நம்ம கல்வியை தான் முன்னிறுத்தி பிரச்சாரமே பண்ணிகிட்டு இருக்கோம். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம தாங்க பின்னாடி நிற்கிறோம். தேசிய அளவில் ஜஸ்ட் 1% நம்ம வந்து அதிகமாக, அதுவும் கம்மி தான். அவங்க வந்து தேசிய அளவில் 90.1. ஸோ இதுதான் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோட நம்மளுடைய கணக்கு. அதே போல் ஏறக்குறைய இங்கே வந்து 7000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஜாப் வேக்கண்ட்டாக இருக்குது. ஓகே. அதற்கு அடுத்தது இந்த பெர்ஃபார்மன்ஸ் அவுட்கம், இப்போ பள்ளிக்கு போனாங்கன்னா அவங்க அவுட்கம் வரணும்ல, அது 2022 ஒரு ஆய்வு வெளியானது. அந்த ஆய்வுலையும் நம்ம தமிழ்நாடு மாணவர்களுடைய மொழி திறனும் கணக்கு திறனும் கம்பேர் பண்ணும்போது பீகாரை விட கம்மியாக இருக்குது அப்படின்ற ஆய்வறிக்கையும் வந்துடுது. அப்போ இதுதான் கல்வியிலையும் நம்மளுடைய நிலைமையாக இருக்குது. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நமக்கு கையெழுத்து போடுறதுக்கு தான் படிச்சிருக்குமா? இல்லை, இங்கே வந்து இல்லை படிப்பு, அதாவது கற்கும் திறன் இருக்குல்ல, எஃபெக்டிவ் லேர்னிங், அது ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமாக டீச்சரோடைய வேக்கன்சிஸ். அது வந்து பெருசாக நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க, அங்கே எல்லா டீச்சரும் இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க. தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி மொத்தமாக இருக்கு. 1ஆம் கிளாஸ் to 1 to 8 எல்லா டீச்சரும் இருப்பாங்களான்னா எல்லா டீச்சரும் இருக்க மாட்டாங்க. கணக்கு, ஆங்கிலம், தமிழ், வரலாறு அப்படின்னு இருக்கும்ல, அந்த எல்லா டீச்சரும் இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ் டீச்சர் 3ஆக இருக்கணும், இங்கிலீஷ் டீச்சர் 2ஆக இருக்கணும் அப்படின்றதுல அதுலேயும் ப்ராப்பராக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி 10th +1 எல்லாத்துலேயும் இந்த வேகன்சி இருக்குது. அப்போ இதை சரி பண்ணாமல் நீங்கள் அதை எப்படி சரி பண்ண முடியும்? ஸோ இதுவும் ரியாலிட்டி. எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமான பதிலை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.